மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். இது நம்ம லிஸ்ட்ல இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுற மாதிரி ஒரு செம்ம ஸ்டேட்மெண்ட்டுங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு என்ன பண்றாரு, பெரிய அளவுல ஒரு மாநாடு வந்துட்டு மதுரையில நடத்த போறோம், அதுவும் நீங்க எதிர்பார்த்த மாதிரியான சில விஷயங்களோட நாங்க வரோம் அப்படிங்கிற மாதிரி பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ இந்த விஷயம் வந்து கேட்டதுக்கு அப்புறம் பல பேருக்கு வந்து ஒரு பிகஸ்ட் ஷாக்காவே இருக்குது. இது எதை நோக்கி இருக்கும்? இது வந்து ஒரு வேளை வந்துட்டு விஜய் கூட கூட்டணியை வச்சு பேசுறாரா, இல்ல பாஜக கூட போறதுக்கு சான்ஸ் கிடையாது, பட் இதுல என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தெளிவா பார்க்கலாம் அப்படின்னா, அதிமுக அப்படின்னு சொல்றது அந்த கட்சியில நம்ப வச்சு நீ வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் அறுத்து விட்டாங்க எடப்பாடியார். சோ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அடைக்கலாம் போலாம் அப்படின்னு பாஜக கிட்ட போனா உங்களுடைய உட்கட்சி மோதல், உட்கட்சி பிரச்சனைகளை நீங்களே பார்த்து சால்வ் பண்ணிக்கோங்க. இதுல எடப்பாடியாரை நாங்க கூப்பிட்டு இங்க வச்சிருக்கோம் அப்படின்னும் போது உங்களை கூப்பிட்டா அவங்க எங்க மேல சங்கடப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவும் அப்படியே லேசா தப்பிச்சிட்டாரு. சோ இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய அளவுல நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய தலைமையில ஒரு கூட்டத்தை ஒண்ணு கூட்டுறாரு. ஆதரவாளர்கள் கூட்டத்தை கூட்டி இதற்கான ஆதரவு எல்லாம் நம்மளுக்கு எவ்வளவு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. சோ அந்த ஆதரவாளர்கள் கூட்டத்துல இவங்க பேசுற டிசிஷன்ஸ் என்ன, அங்க இருந்த நிர்வாகிகள் என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு கட்சி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து ஒரு தேசிய ஜனநாயக கட்சி மாதிரி ஒரு கட்சியை நம்ம வச்சிருந்தா இந்நேரத்துக்கு எப்பயோ வந்து பாஜக நம்மளையும் வந்து ஒரு கூட்டணிக்குள்ள கூப்பிட்டு இருப்பாங்க. பட் நம்மகிட்ட கட்சி இல்லை அப்படிங்கிறதுனாலதான் நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி. பட் இன்னொரு புறம் அவர் யோசிக்கிற ஒரு விஷயம், நம்ம தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டோம்னா அதிமுக கூட உரிமை கொண்டாடவே முடியாது, அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ஒரு கட்சி இருக்குல்ல, அந்த கட்சியை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் ஈஸியா ஸ்கிப் பண்ணிடுவாரு. சோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிக்கெஸ்ட் ஒரு கஷ்டமாவும் இருக்கும். சோ இதனுடைய விஷயங்கள் இப்ப இந்த தனி கட்சியா இருக்குமா, இல்ல திரும்பவும் இவங்க கூட இணைவாங்களா அப்படிங்கிற ஒரு கொலாப்சேஷன்ல நம்மளே இருக்கும்போது, அதுக்குள்ள மதுரையில ஒரு பெரிய அளவுல ஒரு மாநாடு போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த கட்சியை வச்சு அந்த மாநாடு போடுவாங்கன்றதுலாம் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான். இது எப்படி நடக்கும், இந்த கட்சி வந்து எதன் சார்பில் நடக்குது? இப்போ ஒரு பக்கம் கேம்பெயின்லாம் வேற மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எடப்பாடியார் பண்ணிட்டு இருக்காரு அதிமுகவுக்காக. இவர் அட்லீஸ்ட் அவங்க கூடையாவது நிக்கணும் அப்படிங்கறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. பட் அந்த ஆதரவாளர்களோ அதிமுக காரங்க யாரும் இவருக்கு சப்போர்ட்டா வரப்போறதும் கிடையாதுங்கிறது ரொம்ப அதிக அளவுல உறுதியா தெரிஞ்சு போச்சு. இப்போ மோஸ்ட் ப்ரையாரிட்டி ஒரு 85% வந்து அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு பிரையாரிட்டியா விஜய் கூட இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு டாக். சோ விஜய் அவர்கள் தமிழக கட்சி கழகத்துக்கு கூட இவர் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிமுக இப்ப நாம் தமிழர் கட்சி பேசும் பொருளா நல்லாவே ஒரு டெவலப்மெண்ட்ல இருக்காங்க. சோ இந்த மாதிரி இவங்க 3 கட்சி கூட தாவேகா இப்ப புதுசா அவங்க வந்திருக்காங்க, 1 வருஷம் தான் 2 வருஷம் தான் சொன்னாலும் இந்த மாதிரி சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் கூட இவர் கை கோர்க்கும் போது இன்னும் சில யதார்த்தங்கள் தெரிய வரும். அண்ட் இவருடைய சில ஆதரவாளர்கள் இவங்களுக்கு வர்றதுக்கு அதிமுகவுடைய முகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எடப்பாடியாரை விட பன்னீர்செல்வத்துக்கு கொஞ்சம் அதிக அளவுலயே இருந்துச்சு. சோ இவர் தான் வந்து சிஎம் அப்படின்னு ஒரு ஸ்டேட் வரும்போது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஆன்மா சொல்லிச்சு, அம்மா சொன்னாங்க அப்படின்லாம் சொல்லி கனவுல என்னென்னவோ பேசி தேவையில்லாம வந்து அவர் தலையில பெரிய குண்டான எடுத்து போட்டுக்கிட்ட கதை தான் அவருடைய சிச்சுவேஷன். ஸோ லட்டு மாதிரி இந்த ஒரு வாய்ப்பை அப்படியே எடப்பாடியார் கையில கொடுத்துட்டு இப்ப கதறிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? ஸோ இப்போ ஓபிஎஸ் அழகா வந்து இவர் கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சேர்ந்துட்டாரு அப்படின்னா அதிமுகவில் நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க இல்லையா, அவங்க பன்னீர்செல்வம் பக்கம் திரும்புறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்போ விஜய்க்கு என்ன நல்லது அப்படின்னு யோசிச்சோம்னா, இப்போ அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட் ஸ்பிளிட் ஆகும், கரெக்டா? ஸோ இது பாஜகவுக்கு கன்ஃபார்மா அடி வாங்கும். நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ இதுல முக்கியமா அடி வாங்க போறது பாஜகவும் அதிமுகவும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம அக்செப்ட் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க அவர் அக்செப்ட் பண்ண பல வாய்ப்புகள் இருக்கு. தேமுதிகவும் அவங்க கூட போறதாலாம் ஒரு டாக் பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு. சரி, ஓகே, இந்த கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னா நீங்க எந்த அளவு ஃபீல் பண்ணுவீங்க, சூப்பரா இருக்கும்னு நினைப்பீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் உடனுக்குடன் கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching this video. Bye.